ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினும் அவங்க பிரதருமே சேர்ந்து அங்கே சிசிடிவி மூலமாக அந்த ஃபோனில் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. இவங்க உள்ளே போய் திருட போயிட்டுருக்காங்க. வசமாக இன்றைக்கி மாட்டட்டுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது உள்ளே போனால் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணணும்னு சொல்கிறான். அப்படிலாம் எதுவுமே இருக்காது, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு நான் சொன்னதை கேட்டு பண்ணுன்னு சொன்னதுமே எனக்கு என்னமோ டவுட் ஆகிட்டுருக்கு, நம்ம செக் பண்ணுவோன்னு சொன்னதும் கிம்கிட்ட வந்துட்டு அப்படிலாம் எந்த ஒரு சேஃப்டி அலாரம்லாம் கிடையாது. நைட் நேரத்தில் அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் போவான்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் அங்கே பண்ண போகிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஈஸியாக லாக்கரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததும் இது எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கிடைக்கும், எனக்கு என்னமோ தப்பாக தோணுதுன்னு அந்த பர்சன் சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பிளான் பண்ணபடி எல்லாம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. சரி வான் செட் அங்கே போகும்போது நம்ம யூனா அங்கே வந்துடா, நீ என்னங்க பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் உன்னோட பிரதரோட லாக்கர் வந்துட்டு அங்கே சரியில்லாமல் போயிடுச்சு, நான் தான் சரி பண்ண ஆளை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் என் பிரதர் ஓன்ட்ட போய் எதுக்கு வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்தாலும் என்ன கையில் வச்சுட்ருக்கான் ஃபைலன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. இவ கோமாயிட்டங்க கத்திட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஐயோ யூனா வந்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, நம்ம உடனே வந்துட்டு இப்போ ஹெல்ப் பண்ண போகணும்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. பட் அதுக்குள்ளே அவளை அங்கே கத்தி வச்சு மிரட்டி அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே கிம்க்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோமாயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி நான் ஹானை வந்துட்டு வெளியே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி அவங்க கார்ட்ஸ் வந்துட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. பட் இவளை பார்த்தா அங்கே யூனாவை பிடிச்சி எங்கள் காருக்குள்ளே தள்ளிட்டு அந்த ஆள்கிட்ட வேகமாக கார் எடுத்துகிட்டு போக சொன்னதும் ஃபஸ்ட்டு அவன் என்னோட ஆளுங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். இருந்தாலுமே உயிரை காப்பாற்றணுமே, இவ பேச்சை கேட்டுட்டு அவனுமே அங்கே வேகமாக அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவ வேகமாக அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து அங்கே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த மொட்டையை வேகமாக காரை ஸ்டாப் பண்ணதுமே இவ தலையில் இடிச்சிருது. என்ன மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா, ஒழுங்காக வந்துட்டு காரை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து வழி வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதுமே வேறு வழியில் போன்னு சொல்கிறாங்க. அங்கே வேறு வழியில் போனாலுமே அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாருமே அங்கே வந்து இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த யூனாவை கழுத்தை பிடிச்சி அங்கே கத்தி வச்சுட்டு மாட்டிட்டு இருக்காங்க. இவளை நாங்கள் போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஒழுங்கா நீ அவளை விட்டு அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் ஷின் ஃபேமிலியோட பொண்ணு, என் மேலே யார் வந்துட்டு கை வைப்பா, கிம் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பொண்ணு செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு தானே பகை, நடுவில் அந்த பொண்ணை ஏன் கொண்டு வந்துட்டுருக்க, பேசாமல் நீ அவளை விட்டு வேணா என்ன நீ கூப்பிட்டுக்கோன்னு சொன்னதும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அவள் கரெக்ட் தானே, இவளை வந்துட்டு கொலை பண்ணாலும் நம்மளை விட போகிறது கிடையாது, பட் இவ தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. பட் அங்கே நம்ம கிம் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவள் என்னோட சிஸ்டர், அவளை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ரெடி ஆனதுமே அப்போ அவங்க பிரதர்கிட்ட அவளை எத்தி ஒரு தான் தள்ளி விடு நீ என்கிட்டன்னு சொன்னதும் அவங்க ஒத்துக்க மாட்டான். நான் சொல்லிட்டுருக்கேன் உனக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிம் போய் அந்த மொட்டையை அட்டாக் பண்ணி அவங்க சிஸ்டரை காப்பாற்றினதுமே இவளையுமே அவங்க வந்துட்டு பிடிச்சி அடித்து தள்ளிடுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோயின் பார்த்தா அவங்க வந்து டக்குன்னு எந்திரிச்சாங்க. அவகிட்ட வந்ததும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, இவளால் நடக்க முடியுமான்னு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு பயமாய் போயிடுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கான். உடனே வந்துட்டு நாம 2 பேருமே சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் நீ வந்ததுமே என்ன விட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட கீழ்த்தரமான செயலால் தானே எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவங்க பிரதருமே கோவப்பட்டுருக்கேன். அப்போ ஹீரோயின் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஒழுங்காக வந்துட்டு இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணினா நான் உன்னை வந்து இங்கேருந்து போக விட்டுருவேன்னு சொன்னதும் சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு சொல்லு நான் சொல்கிறேன்னு சொன்னதும் இந்த ஃபைல்ஸ் இப்படி திருடுற வேலையெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது, பண்ண சொன்னவங்களோட நேமை மட்டும் சொல்லு, அது மிங் தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் ஐடியா பண்ணேன் அப்படின்ற சொல்கிறா. பட் வந்துட்டு நீ அப்படின்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், உண்மையே சொல்ல மாட்டேன், அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது அவளுக்கு. நான் தான் சொல்கிறேன்ல இதான் உண்மைன்னு சொல்லும் போது அப்போ அந்த மிங்க அந்த ஆள் வந்துடுறாரு, எங்கள் வீட்டு பொண்ணு மேலே நீங்கள் எப்படி கையை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் யாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் தான் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து உனக்கு எதிராக அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கையை வச்சா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி பேசும்போது நாங்கள் வந்துட்டு என்ன வந்து இப்போ தப்பாக பண்ணிட்டோம், நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு பதிலுக்கு தானே நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு உங்கள் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே தேவை கிடையாது, நீங்கள் பேசாமல் சென்னையும் ஆடமையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் இப்போ இங்கேருந்து போக விடுறதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவள் யோசிக்கும் போது அவளை பார்த்தா எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த ஆளுமே வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இவ்வளோ வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்கிட்ட ஆடம் கிடையாதுன்னு சொல்கிறா. ஆடம்ன்றது அன்றைக்கி மேரேஜில் வந்துட்டு பேசுகிறான் இல்லையா அந்த பர்சன் தான். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஆள் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு போகிறவன் கிடையாது அப்படின்னா வந்துட்டு ஃபைல்ஸ் இந்த ஆளோட கையில் கிடச்சிருச்சோன்னு சொன்னதும் இப்போ யூனா சொல்கிறா ஆல்ரெடி அவள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு, பட் அது ஃபேக் தான், அவ்வளோ ஈஸியாக அதில் வந்துட்டு அவன் நம்ப மாட்டான், நம்ம வந்துட்டு இன்னுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கணும், அவனாவே நம்ம விரிச்ச வலையில் வந்துட்டு விழுகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து ஐடியா பண்ணுறாங்க.
அப்போ அவகிட்ட வந்து இப்போ உன் கால் எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என் கால் நல்லா தான் இருக்குது காட்ஃபாதர்னு சொல்கிறா. சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ நல்லா தானே இருக்க, அவங்க வந்துட்டு உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு சொன்னதும் எப்பயுமே அந்த குடும்பத்துக்கு நான் வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு தானே, அவங்க சொந்த பொண்ணு வந்ததுமே ஏன்னா வேணான்னு குப்பையில் தூக்கி போட்ட மாதிரி போட்டாங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த 2 ஃபேமிலியுமே நான் வந்துட்டு பழிவாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஆடமை வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பெண்ணை பற்றி விசாரிச்சாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து அங்கே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குறாரு. இப்படி அவருக்கு இல்னஸ் இருந்த வாசி அவர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஹான் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாருன்ற விஷயத்த சொன்னதும் அந்த ஹானை வந்து நான் அவளை ஈஸியாக வந்துட்டு நினச்சது ரொம்ப தப்பாக போச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹானை தான் போயிருக்கா. அவங்க 2 பேருமே அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 குரூப்புமே சேர்ந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டாங்க, நீ மட்டும்தான் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதோட பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டதும் வேற யாரு நான் தான் அப்படின்றத சொல்கிறா. அப்படின்னா எனக்கு டபுள் ஓகே அப்படின்றத அவன் சொல்கிறான். இந்த ஆஃபீஸில் அந்த மின்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுற லேடி சொல்கிறாங்க 2 குரூப்புமே சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்களா, அவங்க அதை பற்றி தான் வந்துட்டு ஒரு பெரிய இது பார்ட்டி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் நீ இப்போ வெளியே போன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இந்த ஹான் வந்துட்டு ரொம்ப அரகண்டாச்சே, அவன் எப்படி வந்துட்டு அதுக்கு போய் ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்குமே பின்னாடி அவ தான் இருப்பாளான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ பார்த்தா அங்கே வந்துட்டு வேமா அங்கே வந்துட்டு இருக்கா. என்னாச்சு நீயே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன்னு சொன்னதுமே இப்படி வந்துட்டு போலீஸ் என்ன தேடிட்டு இருக்காங்க, கிம்மோட அந்த ஆஃபீஸ்லேருந்து திருடின சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சாமா. ஸோ வந்துட்டு அவங்க நீயா வந்து சரணடையிலன்னா பிடிச்சிருவேன்னு சொன்னாங்க, அதான் பயந்து போய் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கவலைப்பட்டதுமே அவர் அதை கேட்டுட்டு அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு உண்மையில அவங்க போலீஸை கூப்பிட்டாங்களா, நம்மளோட கேம் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆக போதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாகுது. இதுக்கப்புறம் நீ என்ன காட்ஃபாதர்னு கூப்பிடாதன்னு சொன்னதுமே ஐயோ கடவுளை பயந்துட்டு இருந்தாலும் நம்மளை விட போறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா நான் வந்துட்டு உன்னோட காட்ஃபாதர் கிடையாது, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதரை நான் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஆமாம் ஹான் ஃபேமிலி இருந்தால் நேனியோட சேர்ந்து நான் ரொமான்ஸ் பண்ணி தான் நீ வந்துட்டு எனக்கு பிறந்துட்ட, இந்த உண்மை தெரிஞ்சதுமே அவங்க வீட்டை விட்டு அவங்கள தோர்த்திட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அம்மா சின்ன வயசுலேருந்து இறந்து போயிட்டாங்க, அப்போ இருந்து நான் இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உனக்கு வாங்கி கொடுக்க தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு போராடிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆகி அந்த பார்ட்டிலே வச்சு நான் வந்துட்டு நீ தான் என்னோட சொந்த பொண்ணுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவளை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க 3 பேருமே வரிசையாக வந்து நின்னதுமே எதுக்காக இப்போ இங்கே வந்து இப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் தானே எங்களோட மகாராணி, நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறது தான் எங்களோட வேலை, நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களோட சிப்பாயின்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே இப்படி கிண்டல் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, 3 பேர் சேர்ந்து ஏதாச்சும் சொதப்பாமல் இருந்தால் சரிதான் அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நம்ம ஹான் உன்னோட பிரதரும் ஃபியான்ஸையும் சேர்ந்து சொதப்பாமல் இருந்தால் சரிதான் சொன்னதும் 3 நாளாக நீ என்ன சொல்கிறியோ அதை தானே நாங்கள் கேட்டு நடந்துட்டுருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவள் கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு அவள் தப்ப மாட்டா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு அவள் விரிக்கிற வலையிலே மாட்டுவான்னு சொல்கிறா. பிறகு இவங்கள பார்த்தா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நடக்க போகிறத பாருங்கள், நம்ம போவோமா உள்ளன்னு சொன்னதுமே கொஞ்ச நேரம் அவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருக்க விடுமா, போய் அவங்ககிட்ட நம்ம எல்லாத்தையும் பறிக்க தானே போகிறோன்னு அந்த ஆள் சொல்கிறாரு. ஆமாம்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க 2 பேரையுமே சேர்ந்து அங்கே போயிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படி 3 பெரிய கம்பெனியுமே சேர்ந்து மேஜர் சிட்டியை உருவாக்கணும்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம், ஸோ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நீங்களுமே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு ஏகப்பட்ட பேருமே அதில் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே இங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அவங்க பார்த்தாங்க வந்து உள்ளே இன்ட்ரு ஆனதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினோட பிரதர் கோவமாயிட்டு உங்களை யார் வந்துட்டு இங்கே இன்வைட் பண்ணது, இன்வைட் லிஸ்ட்டில் நீங்கள் இல்லைன்னு சொன்னதுமே என்ன இன்வைட் பண்ணுற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் பாரு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பொண்ணோட பேருக்கு மாறப்போகுது, என் பொண்ணு யார் தெரியுமா ஷென்னான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு யாருக்கும் சர்ப்ரைஸ்லாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆளோட பொண்ணு தான் அவன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இப்போ ஃபைல்ஸை வந்துட்டு திருடிட்டு போய் அதை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்னா உடனே வந்துட்டு அது எல்லாமே உனக்கு சொந்தமாக நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டதுமே அப்பாங்க நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்பாங்க அவங்க ஆளுமே வந்துட்டு பாஸ் உண்மையிலே தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஃபேக் தான் சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு சொன்னதும் என்கிட்ட இன்னொரு பிளான்மே இருக்குன்னு அந்த சொல்கிறாரு. என்னை பார்த்து உன்னை ரொம்ப நான் வந்துட்டு ஈஸியாக எடை போட்டுட்டேன், அதான் நான் பண்ண தப்பேன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டதுமே என்கிட்ட அதுக்குமே பிளான் இருக்குது, நீ என்ன மாதிரி ஆளோட மோத முடியுமான்னு சொல்லி கேட்டதும் நான் வந்துட்டு உங்கள் கூட மோதணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உங்கள்கிட்ட பேசணுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை பார்த்தாங்க உள்ள மாசாங்க வந்து எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அங்கே என்ட்ராகிறான்.
நீயே நீங்கள் பண்ணிகிட்ருக்க நான் தான் அந்த குரூப்போட டைரக்டர் அப்படின்னு சொன்னதும் அது வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் அங்கே மீட்டிங் வச்சு எல்லாருமே என்ன வந்துட்டு சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாலும் கோவப்பட்டதுமே நீங்களே அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொன்னதும் நாங்கள் அப்புறம் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு இந்த வேலையில் ஈடுபட்டே அவள் அதிக மேலே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணி கம்பெனிக்கு ஏகப்பட்ட நட்டத்தை ஏற்படுத்திட்டீங்க. ஸோ இதனால் வந்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஹாண்டா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கொண்டு போவாருன்னு சொல்லி. ஸோ வந்துட்டு அவர் தான் இங்கே வந்துட்டு அதிகமான ஷேர் ஹோல்டருமே, அவர் வந்துட்டு அதிக ஷேர்ஸ் வச்சுருக்காரு. அப்புறம் அவங்க பிரதர் ஆடமோட ஷேர்ஸுமே அவருக்கு வந்துருச்சு. அப்புறம் மிச்சம் வந்துட்டு ஏகப்பட்ட பேருமே கொடுத்து அவர் 58க்கு மேலே வச்சுருக்காரு. அப்போ யார் அதிகமான ஷேர் ஹோல்டர், அப்போ யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளுக்கு அங்கே தலையில் இடி விழுந்த மாதிரி போயிடுது. ஸோ அங்கே வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். இதோட பிரசிடெண்ட் வந்துட்டு இவதான்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ கிம்மே அங்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்ல, நீங்கள் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு பண்ணிங்கன்னா அவங்க வந்து கிம் குரூப்புக்கு எதிராக பண்ணுறது. ஸோ வந்துட்டு அவங்களையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிடுது. இப்படி பெரிய 3 குரூப்புமே சேர்ந்து அங்கே நம்ம ஹீரோயினை பிரசிடெண்ட் அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுது. அப்போ அங்கே இருக்கவங்க பாருப்பா இந்த பொண்ணு அந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் டாக்டர் தான், பட் இருந்தாலுமே இல்லை இவளுமே வந்துட்டு அந்த ஹான் ஃபேமிலியோட பயாலஜிக்கல் டாக்டர் தானே அப்படின்றத சொன்னதும் அவராலேயே வந்துட்டு அவரை காப்பாற்ற வைக்க முடியலை. இவர் வந்துட்டு என்னத்தை போய் இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே பையன் கேட்டதும் நீ வாயை மூடிட்டு பேசு, அந்த ஆளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவாருன்னு சொன்னதும் அந்த பையன் பயந்து போயிட்டு அங்கே வாயை முடிக்கிறான். அப்போ அங்கே ஸ்டென் வந்துட்டு கோவமாயிட்டு பாருங்கள் நீங்கள் என்னமோ வந்துட்டு நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு வருவேன்னு அது இதுன்னு சொன்னீங்க, என்னோட பொசிஷனில் கடைசியில் பார்த்தா அவ இருந்துச்சேக்கா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் நீ கொஞ்சம் அமைதியாரு என்கிட்ட இன்னுமே பிளான் இருக்குன்னு சொன்னதும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆளுங்க பேசுகிறத கேட்டிங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு எது பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவ இதை தான் உங்களோட பேக்கப் பிளானா, நீங்கள் வந்துட்டு என்ன இங்கே அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் சில இடத்துல நம்மளோட பவர் எல்லாமே காமிச்சாதான் அவங்களுக்கு பயம் இருக்கும்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அவன் மேலே அட்டாக் பண்ணுங்கள், அவள் கீழே இருக்கணும், என் காலுக்கு கீழே இருக்கணும், நான் வந்துட்டு அவளை வின் பண்ணணும்னு சொல்லிட்டேக்கா. இப்போயுமே வந்துட்டு உனக்கு சான்ஸ் இருக்குது, நீ ஒழுங்காக வந்துட்டு என்கிட்ட நீட் ஒன் பண்ணி மன்னிப்பு கேட்டு உன் உயிரை பிச்சையாக வாங்கிட்டு போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டுங்க ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நீங்கள் இப்போ என்ன வந்துட்டு எந்த பிளானோடையும் வரலையான்னு சொன்னதும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றது அவங்க பிரதர் சொல்கிறாரு. நாங்கள் எப்படி சும்மா வந்திருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டுங்க கிளாப் பண்ணும்போது பார்த்தாங்க 2 கார்ட்ஸ் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்தாலும் நக்கலாக சிரிச்சுட்டு என்ன நாங்கள் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீ 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க, இவரை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே உங்களோட டிமாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது என்னன்னு சொல்லி கேட்டதுமே நீ உண்மையிலே புத்திசாலி தான் சொல்லிட்டு இந்த குரூப்போட பிரசிடெண்ட்டாக என் பொண்ணு தான் இருக்கணும், 2வது அவன் அந்த ஹாண்ட்டில் இருக்க எல்லா ஷேர்ஸுமே எனக்கு வந்து ஆகணும், 3வது இந்த கம்பெனி எல்லாமே எங்களோட கண்ட்ரோலில் வரணுன்றதை அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் இது 3ல் நான் ஒன்றை கூட ஏற்றுக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. அப்படின்னா உனக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்குற பதிலடியே நீ வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாகணும்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணணுமோ நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. நான் எதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் நீ வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி சாவு போகிறது கன்ஃபார்ம் தான், சாவு எப்படி இருக்குன்றதை உன் கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா. பட் அவங்க அப்பாங்க வந்துட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள அட்டாக் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று தோணுச்சுன்னா அது தப்பாக போகாதுன்னு சொல்லிட்டு அங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நானே அப்புறம் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன், நீங்கள் இப்போ அட்டாக் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்தாலுமே அவளை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண சொல்லும்போது பார்த்தாங்க உள்ள போலீஸ் வந்து என்ட்ரு ஆயிடுறாங்க. அப்போ அந்தாலும் அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு இதெல்லாமே ஸ்டாப் பண்ண சொல்லுமா, நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ வந்துட்டு ஜெயிச்சிட்டேன் நான் வந்துட்டு தோற்று போயிட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு இவங்க பண்ண எல்லா ஃப்ராடு வேலைக்குமே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கொடுத்துட்டா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிருது. அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நான் வந்துட்டு உன் சிஸ்டர் தானே ப்ளீஸ் அதுக்காகச்சும் என்னை வந்துட்டு மன்னிச்சிருன்னு சொன்னதும் அந்தாலுமே என்ன வேணால் பனிஷ் பண்ணு, அவள் உன் சிஸ்டர் தானே ப்ளீஸ் அவளை வந்துட்டு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பட் நம்ம ஹீரோயின் இவங்க வந்துட்டு என்னையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, என் பிரதரையுமே தான், அப்புறம் எவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க, அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் பனிஷ் பண்ணணும்னு சொன்னதும் அவங்களுமே அங்கே வந்துட்டு அவங்கள அடிச்சு அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போயிடுச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் வந்ததுமே அவட்ட எப்படி வந்துட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டதுமே என்ன என்னை பற்றி ஏதாச்சும் வந்துட்டு திட்டிகிட்டு இருந்தியா, என்னை பார்த்தது வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு
சொல்லும்போது அதான் உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை பிடிச்சிருக்குப்பா பட் நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு உனக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்கேன்னு சொல்லிட்டுங்க பேசும்போது ஃபேன்ஸையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கிம் வந்துட்டு என்னை எப்பயுமே ஒரு சிஸ்டர் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ வந்துட்டு நான் இந்த என்கேஜ்மெண்ட் வேணாம் அப்படின்றத சொல்லிட்டேன்னு சொன்னதும் அது கேட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் நம்ம 3 கம்பெனிக்குள்ளேயுமே எப்பயுமே உறவு நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து மேரேஜ்ன்ற வந்துட்டு ஒரு போர்வையெல்லாம் தேவை கிடையாதுல்லன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டு தன்னோட லவ்வையுமே ப்ரப்போஸ் பண்ணுறான் ஸோ நம்ம ஹீரோயினுமே அவங்க வந்துட்டு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டுமே இந்த ரீபான் ஐ வாங்கி கொடுத்துட்டு தன்னோட உண்மையான லவ்வையுமே அவள் அடைஞ்சிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.